நெல்லை டவுன் இருட்டுக்கடை தனக்கே சொந்தமானது என்று பிஜ்லி சிங்கின் உறவினர் நயன் சிங் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். உலக புகழ்பெற்ற நெல்லை டவுனில் உள்ள இருட்டுக்கடை அல்வா வெகு பிரசித்தி பெற்றதாகும். சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருட்டுக்கடை அல்வா செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை நடத்தி வந்த ஹரி சிங் என்பவர் கொரோனா தொற்றின் போது தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து கடையை தற்போது நயன் சிங்கின் சகோதரி கவிதா நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நெல்லை டவுன் இருட்டுக்கடை அல்வா உரிமத்தை வரதட்சணையாக மருமகன் வீட்டில் கேட்பதாக அதன் உரிமையாளர் கவிதா பரபரப்பு புகார் கூறியுள்ளார். இந்த நிலையில் பிஜ்லி சிங்கின் உறவினரும் கவிதாவின் சகோதரருமான நயன் சிங் நெல்லை டவுனில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது இருட்டுக்கடை தனக்கு சொந்தமானது எனவும் இது தொடர்பாக 1999ஆம் ஆண்டு தனது பெயரில் பிஜ்லி சிங்கும் அவரது மனைவியும் உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் கூறினார். இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருப்பதாகவும் இந்த கடையை நீதிமன்ற நடவடிக்கை மூலம் பெறுவது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தனது தங்கையின் மகள் மீது அபாண்டமாக அவரது மாமனாரும் கணவரும் குற்றம் சாட்டி உள்ளனர் என்றும் இதை ஒருபோதும் நம்பப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இருட்டுக்கடை உரிமத்தை கேட்டு கவிதாவின் மருமகன் வீட்டார் பிரச்சினை செய்ததாக கூறப்படும் நிலையில் கவிதாவின் அண்ணன் நயன் சிங் தற்போது செய்தியாளரை சந்தித்து கடை தனக்கு சொந்தமானது என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டுக்கடை பிரச்சனையை பொறுத்தவரை இருட்டுக்கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜ்லி சிங் அவர் நடத்தி வந்தார். பிஜ்லி சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜ்லி சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்தே பிஜ்லி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜ்லி சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசானை அமைச்சு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கேன். இல்லை உயிரில் ரெஜிஸ்டர் உயிலா இல்லை உயில் எழுதி பழைய உயில் இல்லை பழைய உயில் 1999 உள்ளது. அது வந்து காப்பி இருக்கு, ஆனால் அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்டில் அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்டில்.